நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மீண்டெழு தமிழா யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நாட்டின் வரலாற்றில் படையெடுத்து வந்த பாபரிடம் சரணடைந்தார் ராஜபுத்திர மன்னன் ராணா சங்கா. ராணா சங்கா இந்துக்களுக்கு துரோகி என்று பாராளுமன்றத்திலே சமாஜ்வாடி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் என்பவர் பேசியிருக்கிறார். அவர் பேசிய அந்த கூற்றை ஆதரித்து சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவும் பேசியிருக்கிறார். ஏன் இவர்கள் ராஜபுத்திர மன்னன் பெருவேரன் ராணா சங்காவை துரோகி என்று சொல்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் இருக்கிறது, அந்த வரலாறு இருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக பேசுவதுதான் நம்முடைய நோக்கம். முகலாய பேரரசன் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தான். இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த பாபர் பல அரசுகளை வென்றுவிட்டார். பல சிற்றரசுகளை வென்று முகலாய சாம்ராஜ்யத்தை விரிவடைய செய்தார். அப்படி முகலாய சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாபருக்கு எதிராக போர் முரசு கொட்டுகிறான் ராணா சங்கா என்கின்ற ராஜபுத்திர மன்னன். அப்பொழுது ராணா சங்காவை போர்க்களத்திலே சந்திக்க வேண்டும் என்று பாபர் முடிவெடுத்து அவருடைய அரண்மனையிலே இருக்கின்ற ஒரு ஆஸ்தான ஜோதிடரை அழைத்து கேட்கிறார். ராணா சங்காவின் மீது போர் தொடுக்க வேண்டும், களத்தை எப்பொழுது வைக்கலாம் என்று கேட்கின்ற பொழுது அந்த ஜோதிடர் சொல்கிறார், வானத்திலே ஒரு செவ்வாய் தோன்றுகிறது, அது அழிவின் அடையாளம். இப்பொழுது படையெடுத்தால் நம்முடைய படை தோல்வியை சந்திக்கும், ஆகவே படையெடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் பாபர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு இன்னொரு காரணத்தையும் அவர் சொல்கிறார். நம்முடைய படை வீரர்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள், இந்தியாவின் வெப்பத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை, ஆகவே அவர்கள் தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நாம் தாய் நாட்டிற்கு திரும்பி சென்று விட்டு மறுபடியும் படையெடுத்து வருவதுதான் சரியான செயலாக இருக்கும் என்று அரண்மனை ஆஸ்தான ஜோதிடர் சொன்னதற்கு பிறகு அதையும் ஒப்புக்கொள்ளாத பாபர் நேரடியாக படை வீரர்கள் முன்னால் வந்து நிற்கிறார். படை வீரர்கள் முன்னால் உணர்ச்சி பொங்க உரையாற்றுகிறார் பாபர். அருமை போர் வீரர்களே, உலகத்தின் பல நாடுகளில் தோல்விகளையும் வெற்றிகளையும் சந்தித்து நாம் இன்றைக்கு இந்தியாவில் நிலை கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் நாம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பது பாபருடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த போரை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ராணா சங்காவை போர்க்களத்திலே தோற்கடித்து அதன் மூலம் முகலாய சாம்ராஜ்யத்தை முகலாய பேரரசாக நாம் விரிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், இந்தியாவிலே நாம் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வின் கட்டளையை மீறுவதற்கு நாம் யார்? ஆகவே ஆண்டவன் கட்டளை மீறாமல் நாம் போரை தொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த படை வீரர்கள் முன்னாலே ஒரு சத்தியம் செய்கிறார் பாபர். நான் மது குடிப்பதில் எவ்வளவு பிரியமுள்ளவன், நான் எவ்வளவு பெரிய மது பிரியன், நான் எப்படியெல்லாம் மதுவை குடித்து அதிலே மூழ்கி கிடப்பவன், உலகத்தின் உயர்ந்த மதுவிலிருந்து உலகத்தின் விலை மலிவான மதுவை வரை நான் குடித்து குடித்து சுகபோகத்தில் திளைப்பவன். இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு சத்தியம் செய்கிறேன், இன்று முதல் நான் மது அருந்த மாட்டேன். மது புட்டிகளை எடுத்து வர சொல்கிறார். அவருடைய மது புட்டிகளை எடுத்து வருகிறார்கள். அந்த மதுவை அந்த படை வீரர்கள் முன்னாலேயே பாபர் போட்டு உடைக்கிறார். விட்டு அதற்கு பிறகும் அந்த வீரர்களிடம் உணர்ச்சி பொங்க உரையாற்றுகிறார். அதற்கு பிறகுதான் பாபருடைய படை வீரர்கள் மிகப்பெரிய உணர்ச்சி பெற்று கான்வா என்கின்ற இடத்தில் போர்க்களத்தில் ராஜபுத்திர மன்னன் ராணா சங்காவை சந்திக்கிறார்கள். இந்த இடத்திலே ராணா சங்காவை பற்றி நாம் சொல்லியே ஆக வேண்டும். ராணா சங்கா பல போர்க்களங்களை சந்தித்தவன். அவன் உடலெங்கும் 78 விழு புண்களை பெற்றவன். மிகப்பெரிய வீரன், மாவீரன். ஒரு போர்க்களத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு வாள் அவனுடைய இடது காலை வெட்டியதால் இடது கால் சற்று ஊனமாகி இடது காலை சற்று விந்தி விந்தித்தான் நடப்பான். இடது கையிலே சற்று சுவாதீனம் குறைவு, இடது கண்ணிலே பார்வை குறைபாடு. இவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் கூட ராணா சங்கா போர் என்று வந்து குதிரையின் மேல் அமர்ந்து வாள் எடுத்து விட்டால் அவன் வாள் வீசுகின்ற திசைகளிலெல்லாம் எதிரி நாட்டின் படை வீரர்களின் தலைகள் காற்றிலே பறக்கும். அவன் போகின்ற திசைகளெல்லாம் எதிரி நாட்டின் படை வீரர்கள் தலைவேறாக முண்டம் வேறாக களத்திலே வரிசையாக விழும். அப்படிப்பட்ட பெருவீரன்.
ராணா சங்காவிற்கும் பாபருக்கும் கான்வாவிலே 10 மணி நேரம் யுத்தம் நடக்கிறது. அந்த 10 மணி நேரம் யுத்தத்தில் பல லட்சக்கணக்கான ராஜபுத்திர வீரர்களை பலி கொடுத்து விட்டு அதிலே ராணா சங்காவும் வீர மரணம் அடைந்தான். 10 மணி நேரத்தில் போர் முடிவுக்கு வந்தது. பாபருடைய முகலாய படை வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், ராணா சங்கா செய்த துரோகம் அல்ல. ராணா சங்காவுடைய ராஜபுத்திர வீரர்கள் வெறும் வேலையும் வாளையும் வைத்துக் கொண்டுதான் வீராவேசமாக போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாபர் தன்னுடைய பீரங்கியின் மூலம் தோட்டாக்களை குண்டு மழையாக பொழிந்து ராஜபுத்திர வீரர்களை சிதறடித்தார். இந்த முறை பாபர் தன்னுடைய பீரங்கிக்கு லாவகமாக சுழலும் சக்கரங்களை பொருத்தி இருந்தார். 8 திசைகளிலும் பாபருடைய பீரங்கியில் இருந்து புறப்பட்ட தோட்டாக்கள் 10 மணி நேரத்தில் பல லட்சக்கணக்கான ராஜபுத்திர படை வீரர்களை கொன்று ஒழித்துவிட்டு தான் அந்த வெற்றியை பாபர் பெற்றார். இந்த போர் முடிந்ததற்கு பிறகு வட இந்தியாவிலே கணக்கெடுத்து பார்த்தார், ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பத்திலும் ஒவ்வொரு வீரனையாவது இழந்திருந்தார்கள். அந்த அளவிற்கு மிக பெரும் தியாகத்தை செய்து பாபருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டி போர்க்களத்திலே மிகப்பெரிய மரணத்தை சந்தித்தாலும் கூட மானத்தோடு வாழ்ந்த மாவீரன் ராணா சங்கா. போர்க்களத்திலே வீர மரணம் அடைந்த ராணா சங்காவை அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ராணா சங்கா ஒரு துரோகி என்று சமாஜ்வாடி கட்சியினுடைய MP சுமன் அவர்களும் சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் கூறுவது கண்டிக்க வேண்டிய செயல் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.